ஷேய் விஷ்ணு பிரமா பூரா 2ஆம் நம்பர் படிப்பு கல்வி படிப்பு கம்பெனி பூரா எரிஞ்சு போகும்டா. எல்லா கம்பெனியும் பூட்டுப்பட்டு போ. சரியா? பூட்டு எரிச்சாச்சுன்னா எல்லா கம்பெனியும் பூட்டு போகும். சென்னை மெட்ராஸ் பூராமே கம்ப்ளீட்டாக எல்லா கம்பெனியும் பூட்டுப்பட்டு போகும். எல்லாம் கூடிய சீக்கிரம் கம்பெனி பூரா பூட்டுற நிலைமை வரும். வராதில்ல, வரும். டெல்லி வரும், உடாலப்பட்ட மாநிலத்திலையும் வரும். கம்பெனி இந்த கம்பெனிகளை போட 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 விவசாயத்தை அழிச்சு வரான். பூரா இப்போ உற்பத்தி ஆகி அங்கே போய் உலாகி நக்கி போகுது. அப்போ அது என்ன கணக்கு? அப்போ கணக்கை முடிக்கார் கடவுள். மொத்தத்திலே க்ளோஸ் பண்ணுதார். அதுதான் உயிர் தடத்தை எரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சோழி முடிஞ்சு வச்சு. எப்படி காவல்துறை, எப்படி காவல்துறை அரசியல்வாதி எப்படி அங்கங்கே கட்டடமாக கட்டி அங்கே ஆஃபீஸை போட்டு எப்படி உட்காந்துருக்கான், அந்த நிர்வாக புளுத்தியில் போய் தான் இங்கே பூமி அழிக்கான், விவசாயத்தை அழிக்கான். விவசாயத்துக்குள்ளே உள்ளே போய் மண்ணை சுரண்டி 3 வேளை திங்கிதுக்கு சுரண்டி தின்னானா மானிட பேருக்கு அறிவு வரும். சரியா? அவன் குடும்பத்தாரில் கவர்மெண்ட் வேலை, புளுத்தி வேலை, ப்ரைவேட் வேலை, சூனா வேலைக்கு போய் அனுப்பிடுறான். அனுப்பின உடனே இங்கே பூமி அழிக்கான். பூமியில் என்ன அழிப்பான்? கட்டடமாக தான் போடுவான். கட்டடங்களை போட்டு மில்லு தொழிற்சாலை போட்டு 2ஆம் நம்பரை திரித்து கெமிக்கல் ஆள்காலை தயாரித்து இப்படி தான் விடுவான். அதுக்கு தான் பூமி அழிப்பு. பூமி அழித்து இந்த நிர்வாக நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணும். ஏற்கனவே உள்ள கல்யாணம் கணக்கு, இந்த கல்யாணம் முடிச்சது கணக்கு போட்டாச்சு. கல்யாணம் முடிக்கிறவன் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு அவன் குடும்பத்தார் உள்ளே போய் அதுக்கு தான் ஆதார கார்டு கடவுள் இழுத்து வச்சுருக்கார். உலக நாடே இழுத்து வச்சுருக்கார். ஆதார் கார்டில் இவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான், ஏது செஞ்சு வச்சுருக்கான், என்ன கூத்தடிக்கிறான் கணக்கு அவர் கடவுள் இழுத்து வச்சுருக்கார். மானிட பேலை புரியுதா இல்லையா? அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவான். நான் கவர்மெண்ட் வேலை பார்த்தேன், நான் இந்த வேலை பார்த்தேன், அந்த ஒரு வேலை பார்க்குறவன் திங்கிறதுக்குலேருந்து அவன் ஆடு அனுமதி டெய்லி செலவில் வந்து இவன் போட்ட நியமிச்சதில் வரைக்கும் பிடிப்பார் கடவுள். அதான் இராணுவ வானரப்படை வச்சு பிடிக்கிற உள்ளே போயிடுவான். கணக்கு அதான் முற்றுப்புள்ளி. எதுக்கு? பூமி அழிக்கிறதுக்கு எல்லாம் இவனாக நியமித்து அங்கங்கே போய் அனுப்பி சண்டை ஓடட்டும், சண்டை ஓடாமல் அதை அளந்து போட்டு விற்று போய் தின்னுட்டு போட்டுமான்னு இவன் நியமிச்சிருக்கான். அரசியல்வாதி காவல்துறை இதுக்கு தான் போய் சட்டப்படியாக அங்கே அளக்க போகிற, இங்கே அளக்க போகிறதுக்கு எழுதுக்கா. இந்த கைலாசில் வந்த கணக்கு வந்துருச்சா? நீதிமன்றம் அவமதிப்பு, கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டு நீதிமன்றம், கோர்ட்டு தலைவாசல் அவமதிப்பு, காவல்துறை அதிகாரி. அப்போ இது என்ன அர்த்தம்? மொத்தத்தில் இவனாக வெளியில் நியமித்து அரசியல்வாதி விளையாண்டுட்டான். பூமியில் விளையாட்டு விளையாண்டு பாழாக்கி வச்சுருக்கான். அதுதான் சிவன் கோயில் ஆலயம், மற்ற விஷ்ணு பிரமா எங்கே உள்ள ஆலயம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. என்ன கணக்கு? விவசாய கணக்கு. விவசாயத்தை கணக்கு அழிச்சிடக்கூடாதுங்கிற கணக்கு அப்போயே ஆதியிலே சிவன் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் வச்ச கணக்கு. அதுதான் எல்லா சிவன் கோயில் ஆலயத்தில் எந்த கணக்கு எடுக்காமல் அப்படியே கிடக்கும். கோயில் ஆலயம் அப்படியே கிடக்கும். கிடக்கா இல்லையாடா? ராஜபாளையத்தில் எப்படி கிடக்கு? சேத்தூர் எப்படி கிடக்கு? சிவன் கோயில் இளந்தரங்கொண்டா இங்கே எப்படி கிடக்கு? இந்த கணக்கு எப்படி தெரியுமா? இது கோர்ட்டில் இருக்கணும். கோர்ட்டில் இந்த கோயில் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த விவசாயத்தை அழிக்க மாட்டான். தேவதானம் எப்படி இருக்குது? தேவதானத்து கோயில் எல்லாம் உள்ள கோயில் இடம் பூரா அது எல்லாம் கணக்கு இருக்குது. மாற்றி பிரித்து போட்டு எழுதி எப்படி பூரா தார்காபுரம், சங்கரன் கோயில் எல்லா இடத்துலையுமே கோயில், சிவன் கோயில் ஆலயம். தமிழ்நாட்டில் எத்தனை சிவன் கோயில் உள்ள ஆலயம் இருக்கோ அத்தனை நிலப்பரப்பு உள்ள கணக்கு கடவுள் உட்கார்ந்துருக்கார். அரியட்டத்தனமா அகம்பாதத்தனமா இருக்காதாடா? அகம்பாதமாக இருக்காத. சிவன் கோயில் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நிலப்பரப்பு பிடிக்கும். அடுத்து சிவன் கோயில் எங்கே இருக்கோ அது வரைக்கும் அதுக்கடுத்து நிலப்பரப்பு பிடிக்கும். எல்லாமே அப்படி தான் கணக்கு எழுதி வச்சுருக்காரு, கணக்கு வச்சுருக்காரு கடவுள். ஓட்டாமல் உள்ளே மாட்டி கிடக்க. எல்லா இடத்துலையும் மில்லு தொழிற்சாலை கம்பெனி, நவதானியம் விளையுத இடம், நெல் விளையுத இடம் பூரா அதான் நஞ்சை ஊஞ்சை வச்சு கணக்கு இழுத்து கொண்டு வந்தார் கடவுள். இன்றைக்கி வரைக்கும் நஞ்சை ஊஞ்சை அழிச்சு வாரான். நஞ்சை பூஞ்சை அழிச்சு வாரான். கவர்மெண்ட் வேலாக்கிறவன் கையெழுத்து போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு மேலே இங்கேயே அந்த பேப்பரை சொருவி நக்கி அழிச்சு வாரான். அதுக்கு தான் உயிர் தடத்தை எரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மாட்டிடுவான். அவன் பாக்ஸை எரிச்சிடணும். கடவுள் பவர் கொடுத்தாரு. அவன் பாக்ஸை எரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மாட்டிடுவான். அதுக்கு தான் 13 செயலராக 13 கம்பியில் உள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்போ தான் சிட்டி கிராமத்தில் நடுங்குவான். ஆகா, கடவுள் ஒன்று இருக்கார், இவ்வளோ தப்புக்கு தண்டனை கொடுக்காருன்னு அப்போ தான் கண்ணை திறந்து பார்ப்பான். புரியுதா இல்லையா? இப்போ போட்ட கணக்கு கண்ணில் பாக்கியா இல்லையாடா? ஒருத்தன் சேட்டை பண்ணிவிட்டு கடவுளுக்கு என்ன தண்டனே கொடுக்க மாட்டேங்காரு அப்படிங்க கணக்கு போட்டிருக்காரு. லட்சக்கணக்கான கணக்கு உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு கடவுள். பார்க்காம என்ன ஓட்டாமல் ஓட்டி போகிற. புரியுதா இல்லையா? இப்போ அரசியல்வாதி, காவல்துறை 2 கணக்கு பவர், உயிர் தடம் பவர். அங்கே பவர் தூக்கி தானே போகிறான். ஆணும் பெண்ணும் அந்த 2 கணக்கில் அப்படியே எரிச்சு சாம்பலாக்கியாச்சு. இப்போ பூரா சனி 2 பக்கமும் ஏறி அடிக்கான். 7 நாட்டு சனி சொல்லி ஏறி அடிக்கான். யாரா? காவல்துறையும் அரசியல்வாதியும். இப்போ என்ன நடக்குன்னு பார்.